ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் மூவியோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கதை ஓப்பன் ஆகும்போது ஒரு மாதிரி ஸ்கூல் லைஃப்லேருந்தே படிக்கிற பையனாக இருப்பார் ஹீரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது, நீ பார்க்க ரொம்ப பழம் மாதிரி இருக்க, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு லோக்கலாக கெத்தாக இருக்கிறவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் இந்த கதை ஆரம்பிக்குமே. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா போக போக ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாலுமே கடைசியில் சென்டிமெண்ட்டோடு முடிப்பாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் நீங்கள் ப்ரொமோஷனில் பார்த்துருக்கணும். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் ஒருத்தங்களது இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருந்த எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. மிஸ்கின் சாரோட ஆக்டிங் வேறு மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப் ரங்கநாதன் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 2வது படம் நடித்த மாதிரியே இல்லை, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எமோஷன்ஸ்லாம் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. மேபி அந்த சென்டிமெண்ட்டை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும் இந்த படம். ஆக்சுவலாக அந்த டான் படத்தில் கடைசியில் சென்டிமெண்ட் வச்சு எப்படி படம் ஒர்க் ஆச்சோ அது மாதிரி நினச்சிருக்காருன்னு டேரக்டர்னு நான் நினச்சேன். பட் இல்லை, டான் படம் மாதிரியே இல்லை இது டானுக்கும் மேலே நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு 10-15 மினிட்ஸ் சென்டிமெண்ட் தான் கொஞ்சம் சொதப்பிருக்கு. மற்றபடி இந்த படம் வேறு லெவலான படம். இந்த படத்தில் ஒரு லிப் கிஸ்ஸிங் சீன் ஒன்று இருக்குது. பட் அது அந்த படத்தில் தேவையானதாக தான் இருந்துச்சு. பட் மேபி அந்த படத்தில் அந்த சீனை வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஓகே தான், அந்த சீன் வச்சதுனால ஒன்றும் தப்பான சீன்லாம் ஒன்றும் வைக்கலை. அது கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த படத்துக்கு தேவையானதாக. மற்றபடி இந்த படத்தில் தேவையில்லாதது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த படம் சூப்பராக எடுத்திருக்காரு டேரக்டரு. ப்ளஸ்ஸு ஆக்டர் ரங்கநாதன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. விஜே சித்து, அர்ஷத் கானோட ஆக்டிங்லாம் வேறு மாதிரி இருக்குது படத்தில், சான்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம் தான். அது சூப்பராக தான் எடுத்திருந்தான், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஓகே அது.